திருவாதிரை நோம்பு முடிக்கிறதுக்கே 2:30 பக்கமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்புனோம். நான், அக்கா, பாப்பா, தம்பி எல்லாருமே அப்பா கூட கார்லயே கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோனே டீ குடிச்சுட்டு அப்படியே பார்த்தா முன்னாடியும் முருகன், பின்னாடியும் முருகன், எங்கும் முருகன், எதிலும் முருகன் மாரி அங்கங்கேயும் எல்லா வண்டியிலுமே முருகர் படமாவே இருந்தது. முருகர பார்த்த அந்த எனர்ஜியோட நாங்களும் போயிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம், போய்க்கிட்டே இருக்கோம். போற வழியில தான் செஞ்சிக்கோட்டை இங்க தான் இருக்குன்னு அப்பா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு செஞ்சிக்கோட்டை எங்க இருக்குன்னே தெரியாது. அதனால செம்ம கூட்டம் கோவில்ல. அப்போ இன்ச் பை இன்ச்சா தான் கூட்டமே நகர்ந்துட்டு இருந்தது. அங்கே முன்னாடியே ஒரு தாத்தா பட்டை போட்டு விட்டாரு எங்கள் எல்லாத்துக்குமே. அது இன்னும் ஒரு பாசிட்டிவாக இருந்தது. பட்டையோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணால் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. போகிறோம் 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 கால் கடைசியாக வலிக்க தான் ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு கூட்டம் இருந்ததாட்டி ஏன்னு தெரில. அப்படியே நடுவில் பசி வந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாம் இருக்கனால அப்படியே சாப்பிட்டு திரும்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் இந்த மூன் அது கூட இந்த மான் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. முருகல் வேல் போட்டு ஒரு காப்பு வாங்கி போட்டு அப்படியே டயர்டோட அம்மணியம்மாள் கோவிலில் பிரசாத பொங்கல் கொடுத்தாங்க. சாப்பிட்டு வெளியே வந்தால் பல்லக்கில் சாமியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு கிரிவலத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். யாரெல்லாம் கிரிவலம் போனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.